தேகத்தினுடைய தன்மையை நமக்கு வஞ்சிக்கக்கூடியது. இந்த தேகத்துக்கு மறுபடியும் விஷ உணவு கொடுத்தால், விஷ தேகத்துக்கு விஷ உணவு கொடுத்தால் என்ன ஆகும்? மறுபடியும் மாசுபடும். மாசுபடும் போது இருப்பதே அந்த கடவுள் படைக்கும் போதே சுத்தம் சேர்த்து படைக்கிறான். இருளும் ஒளியுமாக சேர்த்து படைக்கிறான். இருள் ஒளியுமாக இருக்க இந்த உடம்பில், அல்லது நரகம் சொர்க்கமாக இருக்கக்கூடிய உடம்பில், அது தூள சூட்சமாக இருக்க இந்த உடம்பு அசுத்தமாகிய உடம்பில் மறுபடியும் அசுத்த உணவு கொடுக்கும்போது என்ன ஆகும் என்றால், இன்னும் அறிவு மங்கிவிடும். அறிவு மங்கின என்ன ஏற்படுனா, ஒருத்தன் துன்பப்பட்டால் தெரியாது, மனைவி துன்பப்படுவா, கணவனுக்கு உணர முடியாது. கணவன் துன்பப்படுவான், மனைவி உணர முடியாது. தாய் தந்தை துன்பப்படுவார்கள், மகன் உணர முடியாது. மகன் துன்பப்படுவதை தாய் தந்தை உணர்வான் பாசத்தின் காரணமாக. ஒருவன் படுவும் துன்பத்தை மற்றொரு உணர முடியாத காரணம் என்ன என்றால், அதுதான் அஞ்ஞானகாசம். ஆக அறிவு மங்கினால், அறிவு எப்போது மங்குன்னா, எந்த அளவுக்கு பாவம் செய்கிறானோ அந்த அளவுக்கு அறிவு மங்கிடும். தான் என்ன செய்யணுமோ தெரியாது. ஒருத்தர் கொடுமை செய்வான். எப்படி பாவம் செய்வான்? காலை எழும்போதே மனைவி பேசுவான், மனைவி திட்டுவான், அது வெளியே தெரியாமல் வந்து போவான். அதன் காரணமாக என்ன ஆகும்? இந்த ஆன்மா மாசுபடும். ஆன்மா மாசுபட்டு அறிவு மங்கி போடும். அறிவு மங்கினா எதுன்னு தெரியாது, மேலும் மேலும் இருட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய மாட்டான். நம்ம இந்த அளவுக்கு வந்தது காரணம் தாய் தந்தை தான். நன்றியை மறப்பான். தாய் தந்தை செய்த நன்றியை மறப்பதனால் அறிவு மங்கி விடும். சரியா? ஒருத்தர் மனமும் வந்து ஒருத்தர் நம்மளுக்கு உதவி செய்வான், கடன் கொடுத்து உதவுவான். அவன் அந்த கடனை தக்க சமயத்தை திருப்பி கூட ஏமாற்ற பார்ப்பான். ஏமாற்ற பற்றினால் அதன் மூலமாக பாவம் வரும். ஒருவன் நல்ல மனமும் வந்து வேலை செய்வான், நம்ம தொண்டு செய்வான். அது தொண்டை மதித்து அதுக்கேற்ற ஊதியம் கொடுக்காமல் ஏமாற்றினால் அதன் மூலமாக பாவம் வரும். பல வகையில் பாவம் வரும். எந்த வகையிலாவது மனிதனை வந்து வஞ்சிக்கும். இதுக்கு என்ன காரணம்னா அஞ்ஞான காசம், அறியாமை. இந்த அறியாமை அந்த அறியாமை நீங்குவதற்கு தான் ராமலிங்க சாமிகளை வணங்குகிறோம். ராமலிங்க சாமிகளை அன்னதானம் செய்கிறோம். இப்போ அன்னதானம் செய்யும்போது என்ன ஏற்படும்? அன்னதானம் செய்ய பழைய பாவங்கள், பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் தீரும். பழைய ஜென்மங்கள் பாவம் செய்ய தீர அறிவு தெளிவு உண்டாகும், சாந்த குணம் உண்டாகும். இறக்க சிந்தை வர வேண்டும் என்றால் அன்னதானம் செய்ய வேண்டும். அந்த இறக்க சிந்தை இல்லாதவனுக்கு ஜென்மத்தை கடைத்தட்ட முடியாது. ஜென்மத்தை கடைத்தட்டுவதற்கு எந்த முயற்சிக்க வேண்டும்? பாத யாத்திரை சொல்லலாமா? வேறு வகையான சடங்குகள் செய்தால் ஜென்மத்தை கிடைத்திருக்கலாமா? இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒரு ஆறுதல் கிடைக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அது மாதிரி புனித தீர்த்தம் ஆடுதல், பல கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் மன ஆறுதல். ஜென்மத்தை கிடைத்த என்னையா வேணும்னா இறக்க சிந்தை தான் வேணும். தய சிந்தை, இறக்க சிந்தை, கருணை, அன்பு. அப்போ ஜென்மத்தை கிடைத்தற்ற இறக்க சிந்தை, தயை, கருணை, அன்பு இல்லாவிட்டால் ஜென்மத்தை கிடைத்தட்ட முடியாது. வேறு வழியே இல்லை. அப்போ என்ன ராமலிங்க சாமி பார்த்தார்? ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உருவாக்கினார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது இன்று முதல் நான் எல்லா உயிர்களுக்கும் அன்போடு நடந்து கொள்வேன் என்று ஒரு கொள்கையை கடைப்பிடிப்பதாக ஜீவகாருண்ய ஒழுக்கம். இன்று முதல் ஜென்மத்தை இன்று முதல் நான் ஒரு உயர்ந்த கொள்கையை கடைப்பிடிப்பேன் என்பதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஆகவே இந்த நூல் வெளியிடும் நோக்கமே மக்கள் நிலை உயர வேண்டும்,